மாப்பிள்ள, அத்தை அழாதீங்க அத்தை. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாப்பிள்ள. நீங்க எப்படிங்க? நாங்க இங்க வந்து ஒரு வாரம் ஆகுது மாப்பிள்ள. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்தா தீபா ஞாபகமா இருக்குதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம். வந்த இடத்துல கோவில்ல ரேவதி அறிமுகமானா. அப்புறம் அப்படியே வர போக பழக்கமாயிடுச்சு. ரேவதியோட கையில நீங்க தான் நாட்டு மருந்து போட்டதா? ஆமா மாப்பிள்ள, நான் தான் செஞ்சேன். அந்த பழக்கத்துலதான் ரேவதி எங்களை கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா. கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா? நான் வரல, மைதிலி மட்டும்தான் வந்திருந்தா. அவதான் உங்களை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. ஆமா தம்பி, உங்களை அன்னைக்கு பார்த்ததும் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டேன். ஏங்க என்ன வந்து பார்த்துருக்கலாமே. இல்ல தம்பி, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் உங்களை பார்க்காம வந்துட்டேன். ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு திரும்ப கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதுலயும் ரேவதி தான் உங்க மனைவியா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ஏதோ நல்ல காரியத்துக்காக தான் இங்க டிரைவரா நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். அதோட ரேவதிக்கும் உங்க பழைய வாழ்க்கை தெரிய வேண்டான்னு தான் ஊரை விட்டு போலான்னு கூட நினைச்சோம். அதையும் ரேவதி தான் வந்து தடுத்து எங்களை போக விடாம பண்ணிட்டா. ஆமா தம்பி, ரேவதி வற்புறுத்தி சொன்னதாலதான் நாங்க இங்க இருக்கோம். ரேவதி வேற யாரும் இல்ல, என் சொந்த மாமா பொண்ணு. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ரேவதியை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு நான் தப்பா நினைச்சிடாதீங்க. மாப்பிள்ள, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல, போகாத கோவில் கூட இல்ல.